இருக்கியா? மச்சாண்டார் கொண்டு கொடுத்துட்டார் பொண்டாட்டி. மாமியா மருமகள் யாராவது இருக்கீங்களா? மாமியா மருமகள் யாராவது இருக்கீங்களாமா? இந்த டீம்ல மாமியா, இந்த டீம்ல மருமக. ஒரு குடும்பத்துல இல்லையா? வேற யாருதான் இருக்கிறா? அக்கா தங்கச்சி. யார் இருக்கா? அக்கா தங்கச்சி. மச்சாண்டார் பொண்டாட்டி கொடுத்துட்டார் பொண்டாட்டி இருக்கிறீங்களா? எதுக்கும் அசையல. அக்காவும் தங்கச்சி இல்ல, வேற யாராவது? சரி, ஓகே. அக்காவும் தங்கச்சி. அக்கா இந்த டீம், அக்கா இந்த டீம் இருக்காங்க. அக்கா இந்த டீம், அக்கா தங்கச்சி, தங்கச்சி அந்த டீம். சரி, இப்ப அக்காவா தங்கச்சியா? அக்காவுக்கு தங்கச்சிக்கு நம்ம போட்டி இந்த ஆட்டத்துல. சரியா? யாருக்கு போட்டி? அக்காவுக்கு தங்கச்சிக்கும். சரி, முதல் முறையில் வாய்ப்பு யாருக்கு கொடுத்துருவோம்? தங்கச்சி கொடுத்துருவோம். சின்ன புள்ள பொக்கடு போயிட்டு தங்கச்சி வாய்ப்பு கொடுத்துருவோம். ஆட்டத்தோட ரூல்ஸ் தெரியுமில்ல? ஆட்டத்தோட ரூல்ஸ் தெரியும். தப்பு பண்ண மார்க் குறைஞ்சிரும். முட்டை 5 ஆட்டம் வாங்கி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், எதுக்கு பாட்டு கேட்டேன்? ஆம்லெட் போடுறதுக்கான கேட்டேன். இல்ல, தெளிவா சொல்லிட்டாங்க. முட்டை 5 ஆட்டம் வாங்கி வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸை துவைக்க முடியாது, மூஞ்சிலே அடிச்சுப்பாங்க. ஸோ அதனால கரெக்டா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்க போற? தங்கச்சி டீம். பொக்கடு போயிட்டு தங்கச்சி டீம் ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணா சொல்லிங்களா? ரெடி? அப்படி கரெக்டா போடுமா? இருக்கா? உங்களுக்கே தெரியும், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அக்கா டீம் தான் கொஞ்சம் ஒரு பரவாயில்லையான மாதிரி இருந்தது. இந்த தங்கச்சி டீம்ல கொஞ்சம் அப்பப்ப நிறைய பிரச்சனை இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த ஆட்டத்துல யார் வின் பண்ணிருக்கா? அக்கா டீம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து அப்படி இல்ல தங்கச்சி டீம் தான் ஜெயிச்சு. அக்கா டீம் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாம் மார்க் கை தூக்க சொன்னேன். ஒரு 10-15 பேர் கை தூக்குனாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க. அதனால அக்கா டீம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். இப்ப யாருக்கு வாய்ப்பு? அக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அக்கா டீம் பாருங்க, இசையை நல்லா காதுல வாங்கி பர்ஃபெக்டா பண்ணுவோம். 2 பக்கம் மிஸ்டேக் இருந்தது. அதிகமா இந்த பக்கம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. எந்த பக்கம்? தங்கச்சி டீம்ல பாத்துக்கலாம். ரைட், இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? அக்கா டீம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி?
லெவல்ல பண்ணிட்டாங்க. நல்ல கைத்தல கொடுத்தாங்க. தங்கச்சியும் நல்ல வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. என்னது கடைசியில் இருக்கிற 2 அக்கா மட்டும் கொஞ்சம் தரமாறிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ் இல்ல அவங்க அட்வான்ஸா போயிட்டாங்க, வேகம் அதிகமா போயிட்டாங்க. பின்னாடி போகல, முன்னாடி போயிட்டாங்க. சோ இப்ப வெற்றி தோல்வி என்னால தீர்மானிக்கிறேன். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம், அந்த சலங்கை கட்டுறா சலங்கை கட்டுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா டக்குனு மாறிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட்யூட் மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற முதல்ல இருக்கிற கரெக்டா ஆரம்பிக்க முடியல வச்சுங்க. லவனுக்கு தெரியாம பின்னாடி போயிருக்கும். லவனுக்கு தெரியாம பின்னாடி போயிருக்கோம். லவனுக்கு பின்னாடி போயிருக்கோம். என்னம்மா எத்தனை தடவைமா சொல்லு, ஒரு நாசுக்கத்தான சொல்ல முடியும். சொன்னது புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது கரெக்ட் பண்ணி இறக்கணும், மாற்றி இறக்கணும். சரி, அது உங்க விருப்பம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்கணும்ன்றதா பண்ணுங்க, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ யார் ஆரம்பிக்கிறா? தங்கச்சி பார்த்துடலாமா? கட்ரா சலகை என்னாச்சு? யாரும் வந்துடும், இந்த ஹெல்ப் பண்ணி பார்க்கல, யாரும் வந்துடும். ஏமா அங்க என்ன தமிழக பொருட்கள் நீங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? நீங்க அங்க பாருங்க. இதெல்லாம் ஆடு நேரத்துல சலகையெல்லாம் அவுந்து போய் கிடக்குது. எல்லாம் ஒரு ஆட்டத்துக்கு ஒரு சலங்கை ஊந்து கிடக்குது பாரு. 10-15 சலங்கை முடிக்கிட்டாங்க. தைச்சு கொடுத்தது அவ்வளவுதான் தைச்சு கொடுத்துருக்கியாமா? இல்ல ஆட்டா அதிகமா இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. இப்ப அடிச்ச மாதிரி கரெக்டா அடிக்கலாம், முடிச்சிடலாம். சொல்லவே வேண்டாம். தங்கச்சியும் வேற லெவல், தங்கச்சியும் வேற லெவல். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைத்தறல கொடுத்துடலாம். நல்ல கைத்தல பத்தல என்ன சும்மா அரைகுறைமா கை என்ன ஆட்ட ஆடிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டத்தை எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு சின்ன பிசுறு இல்லாம இருக்கிற 50 பேர் ஒரே மாதிரி ஆடுறாங்க. எப்படி நிறுத்துறாங்க, எப்படி அடிக்கிறாங்க? மியூசிக் அடிக்கிறவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவரு. ஏன்னா எத்தனையோ ஊர்ல போய் அடிச்சிருக்கிறோம், இப்படி ஆடுறாங்களே, எப்படி அடிச்சாரு அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிட்டாரு. எத்தனை ஆர்கெஸ்ட்ரா கிடைச்சிருப்பாரு, அவரே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். தங்கச்சிக்கு இருக்கு, எல்லாரும் ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துருப்பாங்க. நன்றி 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 நன்றி. அதுக்கு அக்காடி மோசம் சொல்லக்கூடாது. பெஸ்ட். ஒரு பாயிண்ட். இது 10.1, இது 10. ஒரே ஒரு பாயிண்ட் தான். சும்மா மயிரிலே உயிர் தப்பிச்சாலும் வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பெஸ்ட்டாக பண்ணிடலாம். சூப்பர். நல்லா எல்லாரும் சேர்ந்து நல்ல கைத்தறல் கொடுக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து அடுத்தது கடந்துக்கு போறது நிறைய இருக்கு. ஆட்டம் எவ்வளவோ இருக்கு. நம்ம தான் ஆட்டம் களைகட்ட போகுது. நம்ம தான் ஆட்டம் களைகட்ட போகுது.